தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் தற்போது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், சரியாக எத்தனை மணிக்கு வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற இருக்கிறது? இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நட்சத்திர வேட்பாளர்கள் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்காங்க? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கர். தமிழகத்துல இதுவரை 3430 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை 11 மணி முதல் 3 மணி வரை மட்டுமே கால அவகாசம். காரணம் என்னவென்றால், தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த 30ஆம் தேதி மார்ச் 30ஆம் தேதி தொடங்கியது. 8 நாள் கால அவகாச இடைவெளியில 4 நாள் மட்டுமே அந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. 4 நாள் விடுமுறை நாட்கள்ல வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது என்பதும் அறிவிப்பாக வெளியிடப்பட்டது. இதன் காரணமாக வேட்புமனு தாக்கல் நடைபெற்ற நாட்கள்ல 3 நாட்கள்ல ஏற்கனவே ஒரு 3430 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 2731 ஆண் வேட்பாளர்களும், அதே நேரத்தில் பெண் வேட்பாளர்கள் 698 வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்களும் 3ஆம் பாலினத்தினர் என்ற அடிப்படையில் ஒருவரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் 11 மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் என்பது மாலை 3 மணியோடு முடிவடைகிறது. அதற்கு பிறகு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படாது. 3 மணிக்குள் தேர்தல் நடத்தும் அதிகாரியான அவருடைய அலுவலகம் ஆபீஸுங்க அந்த அலுவலக அறைக்குள் சென்றுவிட வேண்டும். சரியாக 3 மணிக்கு அளவுல தேர்தல் நடத்தும் அதிகாரியினுடைய அலுவலக அறை என்பது பிரதான வாயில் மூடப்படும். அந்த வகையில 3 மணிக்கு அவரது அலுவலகத்துக்குள் வந்துவிட்டார்கள் என்றால் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வேட்பாளர்கள் அந்த வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் 3 மணி வரை முடிவடைந்தாலும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஆபீஸ் அவர்களுக்கு உள்ளே வந்துவிட்டால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்படும். இதன் அடிப்படையில ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் என்ற அடிப்படையில் முதலில் வருவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொருவராக அனுமதிக்கப்படுவார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் இந்த 3 மணி அளவுல வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பிரதான நுழைவாயில் என்பது மூடப்படும். நாளை வேட்புமனு மீதான பரிசீலனை என்பது நடைபெறும். அந்த வகையில பார்க்கும்போது ஏற்கனவே கரூர் போன்ற தொகுதிகளில் 82 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார். இது போல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்று 3430 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு 1000 வேட்புமனுக்கள் இன்று தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே நாளில் இன்று கடைசி நாள் என்ற அடிப்படையில இன்று நாள் நல்ல நாள் என்ற அடிப்படையிலும் காத்திருந்தார்கள் வேட்பாளர்கள். அந்த வகையில தான் இந்த நாளை பயன்படுத்தி கடைசி நாளை வேட்புமனு தாக்கல் செய்வதற்குண்டான தொடர் நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாளை காலை 11 மணி அளவுல வேட்புமனு மீதான பரிசீலனை என்பது ஒவ்வொரு தேர்தல் நடத்தும் அலுவலர் அந்த அலுவலகத்துல நடைபெறும். அங்க தேர்தல் அப்சர்வர் தேர்தல் பார்வையாளரும் உடனிருப்பார். யாரெல்லாம் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்தார்களோ அதன் அடிப்படையில தான் அந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். அரசியல் கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், சுயேட்சை வேட்பாளர் என்று ஒவ்வொரு வேட்புமனுக்காவது எடுத்து அந்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்ற தகவல் எல்லாம் தெரிய வரும். வரக்கூடிய 9ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெற கடைசி நாள். அன்றைய தினம் 9ஆம் தேதி மாலை 3 மணிக்கு பிறகு தமிழகத்துல சட்டமன்ற தொகுதி வாரியாக எவ்வளவு வேட்பாளர்கள் களம் காண்கின்றன என்ற முழு விவரமும் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் தற்போது தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.